ஐயா வாங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் 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 தம்பி. வா தம்பி. வணக்கம் 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 ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். அறிவுக்கு சொந்தமில்லாதவனை தமிழருடைய பண்பாடு எதிரே வருவாரை பார்த்தா சிறியோராக இருந்தாலும் சரி, பெரியோராக இருந்தாலும் சரி, அவ்வளவு பேசிருந்தாலும் சரி, இல்லனா வேலை ஆகாது தம்பி. ஆமா ஏண்டா அது கோக்கறதுக்கு இடம் இல்லாத அது கோக்கற இடத்துல போயிட்டு போயிடுறாங்க. கோக்கற இடம் தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய பண்பாடு எதிரே வருவாரை பார்த்தா சிறியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா வாங்க ஐயா வணக்கம்னு இருக்கிற கூப்பி வணக்கம் வைக்க. ஆமா ஏண்டா ஒண்ணுத்துக்கு உதவாது பீச்சாங்கையில வணக்கம் வைக்கிறியா? நீ விலங்குவாயா? நான் விலங்குவாயா இல்ல மனுஷவாயோ? என்ன பார்த்த மாதிரி என்ன பார்த்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திரும்பல போதும். ஓகேவா தம்பி? அண்ணா இருக்கரங்களை குவித்து வணக்கங்களை குவித்து. ஆமா வணக்க வைக்கிறிய ஒண்ணுத்துக்கு உதவாத கையில வணக்க வைக்கிறேன்னு சொன்னேன். ஆமாப்பா அது ஒண்ணுத்துக்கு உதவாத கையால உதவுற கையோ கை கட்டுக்க பண்ணலாம். தம்பி ஒன்னத்துக்கு உதவாத பீச்சாங்கையில வணக்க வைக்கிறியே நீ விலங்குவாயா? சரி நான் விலங்குறதா விலங்குலையா? அதெல்லாம் ஒரு பக்கமா போட்டோம், ஒரு பக்கமா ஒதுக்கி விட்டுருமா? அதெல்லாம் சரி போகட்டும், அதெல்லாம் ஒரு பக்கமா போட்டோம் இருக்கட்டும். அண்ணா இங்க பாரு, நான் எனக்கு திருமணம் நடந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு கல்யாணம். 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷ காலத்துல 10 வருஷ காலத்துல எங்க மாமியா வீட்டுக்கே நான் போனதே கிடையாது. மாமியா வீட்டுக்கு போனதுல போதும் மிச்சம். சூப்பர் நன்றி. எங்க மாமியா வீட்டுக்கே நான் போனதே கிடையாது. ஏன்னு கேளு. அப்பேற்பட்ட ஓகிதான் என் வீட்டு ஓகிதான் இல்ல, உங்க மாமியா விட்டு ஓகிதான். எங்க மாமியார்த்தெல்லாம் நல்ல ஓகியதான் தான். எப்படி நான் என்ன பண்ண தெரியுமா? நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது என் பொண்டாட்டி வந்து ஸ்கூல் படிச்சான். பள்ளிக்கூடம் படிக்கிறது நீ பள்ளிக்கூடம் படிக்கிற, உன் முன்னாடி எங்க படிக்கிற? ஸ்கூல்ல. பள்ளிக்கூடம்
பள்ளிக்கூடமும் ஸ்கூலும் ஒண்ணுதானே? பள்ளிக்கூடம்னா என்ன என்னது? அது என்ன மொழி? தமிழ். தமிழ் மொழி. ஸ்கூல்னா இங்கிலீஷ். நான் வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிச்சேன். என் கூட்டுக்காரி வந்து இங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சேன். முன்னாடி தாலியா இருக்கு. ஏன்டா ஸ்கூல்னா இங்கிலீஷ் மீடியம். ஓ, நீ கரெக்டா தானே பேசுற. ஸ்கூல்னா நான் தானே தப்பா பேசுறேன். ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியே கேஸ் வந்தாலும் ஆட்டக்காரர் மேல வராது. யாரே கொட்டாய்க்காரர் மேல தான் வரும். வெளாக்குட்டனா அதனால அவன் அங்க படிச்சாலா? இப்ப அப்படியே தவறி நாங்க செத்து போயிட்டாலும் ஆட்டுக்காரர் ஒரே நிமிஷத்துல மூட்டை கட்டி டிம்போல ஏறி போயிருவோம். வெளாக்குட்டக்காரர் தான் பணத்தை கட்டி சுத்தி நின்று இருப்பாங்க. சரி, நம்மளுக்கு என்ன போனது. அதனால என்ன பண்ண, அவன் அங்க கான்வென்ட்ல படிச்சிருந்தா, அங்க படிக்கிறான். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்க 2 பேத்துக்கும் ரவ வந்துருச்சு. லவ், காதல் வந்துருச்சு. சரி, காதல் வந்த உடனே நான் என்ன பண்ணேன், அவளுக்கு ஆகிற வயசு ஆயிருச்சு, எனக்கு ஆக்கிற வயசு ஆயிருச்சு. உனக்கு எப்படி ஆகிற வயசு? அவளுக்கு ஆகிற வயசு 18 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆகிற வயசு. அப்படி சொல்லு. எனக்கு தனியா குடும்பத்துல போய் சோறு ஆகிற வயசு. தனி குடும்பத்துல போய் உனக்கும் கல்யாண வயசு, அவளுக்கும் கல்யாண வயசு. அதத்தான் அப்படி சொல்றேன். சரிப்பா, அந்த பொண்ணு எந்த ஊரு? பொண்ணு ஏதோ ஒரு ஊரு கம்மர் தான். குறுக்கு பேசாதப்பா. பொண்ணு இப்பதான் இன்னொன்னு ரெடி ஆயிடுச்சு, சொல்றேன் இரு. சரி, அதனால என்ன பண்ணேன், நாங்க 2 பேருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. சரி, அதனால எங்க மாமியா விட்டாரு என்ன வந்து பார்த்ததே இல்ல. உன்னை பார்த்ததே கிடையாது. ஏன்னா லவ் பண்ணி சேர்த்துன்னு போயிட்டான புள்ளைய. சேத்தின்னு போயிட்டானே, கல்யாணம் பண்ண அவமானமா போயிடுச்சுன்னு சொல்லி லவ் மேரேஜ் பண்ணதால பொறுக்கல கஷ்டம். அதனால எங்க மாமியா விட்டாரு, எனக்கு எந்த விதமே செய்யல, எந்த சீரும் பண்ணல. சரி, என்ன பண்ண, எனக்கு என்ன பண்றது, நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் எனக்கு தொழிலே. ஆடு மாடு மேய்ச்சது உடனே என்ன பண்றது, காலையில எழுறது, ஆடு மாடு மேய்க்கிறது, மீண்டும் கூட இந்த பட்டில அடிச்சுட்டு தூங்கிடுறது. இதே மாதிரி பண்ணினே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ண, நிறைய கலப்பாசி இது மாதிரி வெயில், சித்திர வெயில் ஆச்சு, வெயில் காலம் நிறைய வெயில் அடிச்சிச்சு பாரு. போயிட்டு வந்த டயர்ட்ல அப்படியே படுத்துட்டேன். மணி 12 மணி ஆயிடுச்சு. சரி, வந்தா பாரு எங்க வீட்டுக்காரி எவ்வளவு அழகா வந்து எழுப்பிட்டா தெரியுமா? எங்க வீட்டுக்காரி எப்படி எழுப்புனா? உங்க வீட்டுக்காரி எப்படி எழுப்பா உன்ன? அண்ணா கொஞ்சம் பின்னாடி பேசாதீங்க. அண்ணா கொஞ்சம் வந்து முன்னாடி உட்காருங்க, வாங்க, பேசாதீங்க. நீங்க கசமுசன்னு 2 வாரத்தை பேசத்தான் 4 வாரத்தை மரியாதைன்னா உங்க வீட்டுக்காரி எப்படியாப்பட்ட மரியாதை? எங்க வீட்டுக்காரம்மா என்ன செய்வாங்க, மரியாதையா படுத்துருந்தனா, மாமா நீலமேக மாமா எந்திரிங்க, பேர் சொல்லிதான் என்ன அழைப்பாங்க. நீலமேக மாமா எந்திரிங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு படுத்துக்குங்க அப்படின்னு உங்க வீட்டுக்காரி எழுப்புவாங்க. எங்க வீட்டுக்காரி பயங்கரமான ஆள்ரா பாவி. எங்க வீட்டுக்காரி மரியாதை, எங்க வீட்டுக்காரி காலை தொட்டு கும்பிடணும்டா. உங்க வீட்டுக்காரி உன் பேர் சொல்றான் நீலமேகன்னு. அப்படியா? எங்க வீட்டுக்காரில என் பேரை சொல்லவே மாட்டான். அப்படியா? என்னன்னா சரி, புதுசா ஓட் லிஸ்ட் எடுக்க வந்தாங்க பாரு. அவ்வளவு ஒழுக்கம் பொண்ணு, அவ்வளவு நல்ல பொண்ணு, புதுசா ஓட் லிஸ்ட் எடுக்க வந்தாங்க பாரு. அப்ப கூட என் பேர் சொல்லல. உன் பேர் சொல்லல. பேர் எப்படி தெரியுமா கூப்பிட்டா? எப்படி? படுத்துன்னு தூங்கி இருந்துட்டேன். மணி 12 மணி ஆயிடுச்சு. ஆடு மாடெல்லாம் கட்டி வச்சு நிக்குது. எங்க வீட்டுக்காரி வந்தா போற பொறுப்பா வந்து என்ன எழுப்பு இந்த ஊருக்கார பொம்பளைங்க எல்லாம், இங்க உட்காந்துக்கிற பொம்பளைங்க எல்லாம் எங்க வீட்டுக்காரி காலை தொட்டுக்க முடியும். அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பொறுப்பு, அவ்வளவு மதிப்பு. 12 மணிக்கு வந்து அது ஏன் முண்டாட்டி உன் முண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறது? அது ஊர் பொம்பளைங்க போறா உன் முண்டாட்டி காலை ராசு போல பிச்சு போடுவேன், பிச்சு தொலைச்சு கட்டி போடுவேன் ராசுக்கு. அது மாதிரி வந்து சப்போர்ட் இளவீங்களை பூரா கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் சப்போர்ட் எல்லாம் எங்க அவனை அடிச்சா ஓன்றாங்க. என்ன பண்ணா? மணி 12 மணி ஆயிடுச்சுல, எழுந்து ஆட்ட மாட்டி மேய்ல போட அப்படின்னா, ஆட்டை ஓட்டிட்டு போ, டைம் ஆகி போடா அப்படின்னா. இத்தனை மாடு பட்டினா கிடக்குது. வீடியோ லைவ்ல போய் நிக்குது. அது எதுல போனா ஏன்டா அப்படி அசிங்கம் பண்ற?
கூத்துன்னு ஆஹா. கூஸ் கூசுன்னு அதெல்லாம் இல்ல மணி மணின்னு அதெல்லாம் இப்போ வா ஜிம்மினா வந்துரும் நாய் ஜிம்மினால வா ரோஸ் ரோஸ்னா வந்துரும் எப்படினாலும் வா பப்பிமானா வந்துரும் பப்பினால வந்தாலும் எத்தனை பேருக்கு இது நாய்க்கு பப்பிமானால வராது சப்பிமானால வராது என்ன சொல்றது ஆ. எங்கூட்டு நான் எல்லாம் பா கூஜோ அப்படி அப்படி கூப்பிட்டா என்னத்தான் வரும் சரிப்பா சரிப்பா அதனால என்ன பண்ணா அதனால எங்கூட்டுக்காரி வந்து உதச்சு எழுப்பி விட்டா நீ பாரு மாட்டை ஓட்டிட்டு போயிட்டேன் ஆ. எங்கூட்டுக்காரி எழுப்பி உதச்சு விட்டா பாரு சரி. எனக்கு எங்க தான் வந்து கோவம் இல்ல கோவம். அப்படியே கண்டார ஒளி ஏன்டா அட்டி விட்ட கோவம் ஏன் அவ்வளவு கோவம் கோவம் வந்துருச்சு என்ன கோவம் ஏண்டி? ஆ. இத்தனை வருஷம் 10 வருஷமா ஆகுது 10 வருஷம் ஆகுது பப்பு வீட்டுக்கு என்னைக்கு நான் போனேன்னா ஒரு நாளாவது போணுமா இல்ல உங்க பப்பு வீட்டாரி என்ன எழுந்து பாத்தாங்களா பார்த்தாங்களா? யாருக்கிட்ட ஏன் மூட்டு சோத்து தின்னு போட்டு என்ன கூத்தான்னு சொல்ல விட்டா அட்டி நான் என் பொண்டாட்டி தின்னு இருக்கும் போது கண்டன் வந்துட்டான் கண்டார ஒளிமாங்க எங்க மாமனார் மாமனார் அப்படின்னு கூட பேசுறாங்களாடா? சரி உங்க மாமனாரு எதிரில வந்துட்டாரு எதிரில வந்துட்டான் வந்து என் பொண்டாட்டி திட்டு இருக்கும் போது எதிரில வந்துட்டான் சரி. வந்த உடனே என்ன ஆ. உடனே மருகா 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 என் மகளை அடிக்காத என் மகளை என் திட்ட மகளை அடிக்காத அடிக்காத நீ என்னத்துக்கு அடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் தெரியும் எத்தனை வருஷமா 10 வருஷம் ஆகுது ஆ. இத்தனை வருஷம் 10 வருஷமா உனக்கு மாமனார் விட்டு கூட்டிட்டு போல மரியாதை பண்ணல மறுமூச்சு பொண்ணு பண்ணல ஒரு நல்ல சாப்பாடு ஆக்கி போடல எதுவுமே போடல. ஒரு நகை நட்டு போடல ஆ. ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கல எடுத்து கொடுக்கல ஆ. அதனால தான் நீ என் மகளை திட்டுற சித்தா ஆ. ரைட் நீ கேளு கேக்குறியா ஆ. நீ ஒண்ணும் பண்ணாத ஆ. பாரு எங்க ஊர்ல மாரியம்மா திருவிழா போட்டு நிக்குது திருவிழாடா மாரியம்மா திருவிழா போட்டு மாரியம்மாளுக்கு திருவிழா போட்டிருக்கிறாங்க போட்டு நிக்கிறோம் ஆ. அதனால நீ என்ன பண்ணு ஆ. என் மகளை கூட்டின்னு ஆ. நீ வந்துரு திருவிழாவுக்கு வந்துரு திருவிழாவுக்கு வந்துரு திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மறுமூச்சு பண்ண மாதிரி. மறுமூச்சு செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆஹா. நான் என்ன பண்ணேன் சரி. மணி 12 மணி ஆச்சு இல்ல ஆ. ஆடு மாடு எல்லாம் பட்டியா இருக்கும் சரி. நான் எங்க வீட்டுக்காரி கிட்ட சொன்னேன் ஆ. புள்ள ஆ. இங்க பாரு கிடுகிடுன்னு முன்னாடி நீ கிளம்பு நீ முதல்ல கிளம்பு உங்க அப்பா வீட்டுக்கு போ நீ போய் இரு போய் இரு நான் பின்னாடி ஆட்டு மாட்டெல்லாம் மேய்ச்சிட்டு ஆ. நான் பட்டியல் அடிச்சிட்டு வரேன் அப்படின்னுட்டேன் ஏன்னா நிறைய மாடு ஆடு நிறைய இருக்குது ஆ. புள்ள பாவம் பட்னியா பட்டியா கிடக்கும் போயிரு அடிச்சிட்டு வர முடியாது லேட் ஆகும் அதனால நான் என்ன சொன்னேன் ஆ. புள்ள ஆ. நீ இங்க இருந்து உங்க அப்பா வீட்டுக்கு போ முன்னாடி போ சரி நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சரி. மாமாண்ணா ஆ. ஏண்டி என்ன ஆ. ஏன் இங்க பாரு ஆ. 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஆ. நீ உங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்பமுட்டுக்கு போறேன் போன உடனே ஆ. போய் உங்க ஊர்ல இறங்கின உடனே இறங்கி கால யாரா வச்சு இவ அப்படின்னு அப்படி எல்லாரும் வாயை விட்டு அப்படியே வாயை திறந்து பாக்கணும் இந்த பொம்பளை யாரு யாருன்னு ஊருக்காரெல்லாம் கேட்கணும் பலான பப்புனு பொண்டாட்டின்னு சொல்லணும் சொல்லணும் ஆ. திரும்பி எல்லாரும் பாக்கணும் அது- அப்படியே போட்ட பொடிக்க கட்டின்னு போடி அப்படி நல்லா ஒஸ்தி புடவையா பயங்கரமான வசதி ஓஹோ எடுத்துட்டு வந்தா சரி மாமா ஆ. இங்க பாரு மாமா சில்பான் சிலுக்குண்டா சில்பான் சில்க் அப்படின்னா ஆ. அதெல்லாம் அது வேணாடிட்டு வேணான்ட்டேன் மாமா அதான் 10,000 ரூபாய் பட்டு போட வேணாம் 10,000 ரூபாய் 10,000 பட்டு போடுவேன் அது வேணாம். அது வேணான்னுட்டு ஆ. ஆட போன என்னன்னா மாமா அந்த சென்னை சில்க்ல எடுத்தது விவாகா பட்டுன்னா விவாக பட்டு நான் என்னட்டேன் ஆ. அடி போடி கோயா கொட்டுன்னுட்டு அதெல்லாம் சும்மா ஜுஜுபி அது வேண்டாம் அது வேணாம் ஆ.